உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மையையும் கிருபையையும் எங்களுக்கு அருளி செய்கிற ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதங்களின் நாயகரே, நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் அருமை பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்ட பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையான பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவாதிபதியாகி எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதங்களை நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் ராஜரீக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தயவையும் சகாயத்தையும் எங்களுக்கு காண்பிக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தத்திலே பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ராஜரீக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்ட பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் உடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையிலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ராஜரீகம் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலே பங்குள்ளவர்களாகும்படி எங்களை மீட்டு கொண்ட எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்கிற எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி. எங்கள் அருமை பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜாதிகளை ஆளுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சகல ஜாதிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிற உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். சகல ஜனங்களிலும் போற்றுதலுக்குரிய உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே,
இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசிர்வதிக்கிற உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவனே, இந்த காலை வேளை இப்பொழுதும் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு அன்போடு உங்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். அனுதினமும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாளே மேலானது என்று சொல்லியிருக்கு. ஆகவே அவருடைய பிரகாரங்களில் வந்திருக்கிற நமக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமைவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாளுக்கு முந்தின நாள் மார்த்தாள் வீட்டிலே பாதத்தருகே உட்கார்ந்து அவள் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். பாதத்தருகே என்று சொன்ன அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாயும் அது மகிமையான காரியங்களை செய்கிறதுமாயிருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். இன்னைக்கு கேட்கிறவர்கள் ரொம்ப குறைவு. அன்பானவர்களே, வசனத்தை கேட்க வேண்டும். தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்திருக்கிறார். வசனத்தினாலே உலகங்களையும் அதில் உள்ள யாவையும் அவர் படைத்திருக்கிறார். வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். எபிரேயர் 4:12 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் மிகவும் அருமையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வசனம்தான் நமக்கு எல்லாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆகவே இதை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அதை செயல்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம்.
யாராவது எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, வசனத்தை கேட்டு உணராதிருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால், ஆனால் அவரை திருப்திப்படுத்துவதற்கு, பிரியப்படுத்துவதற்கு பல வேலைகளை செய்து சமைத்து கொடுக்கிறார் என்று சொன்னாலும், ஆனால் தேவன் சொல்லுகிறார், வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, வசனத்தை கேட்டால் நாம் உணர்வடைய வேண்டும். ஆகவே சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி விடுவி. நல்லா நம்ம கவனிக்கணும் பிரியமானவர்களே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அந்த உணர்வுதான் ரொம்ப முக்கியம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அங்கே ஆவியானவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொல்ற. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளுகிற வேளைகளே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில விதைகள் கற்பாறையில விழுந்தது, கொஞ்சம் மண் இருந்தது, முளைத்தது. ஆனால் வேர் ஊனாமல் அது அப்படியே தீந்து போகிறது. சிலர் வசனத்தை கேட்டு உணர்வடைகிறார்கள், ஆனால் பலன் கொடுக்கிறதில்லை. அவர்கள் அப்படியே வேர்கொள்ள முடியாமல் அவர்கள் அப்படியே கெட்டு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். கொலைசேரிக்கு எழுதின நிருபத்திலே பவுல் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் அழகா சொல்றார் பாருங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினாலே பிணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் பவுல் சொல்றார். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால்
நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று தெளிவாக சொல்லுகிறார். உணர்வின் பூரண நிச்சயமுடையவர்கள் நாம் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார். பரிசேயர் வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேரு வசனத்தை கேட்டு இடரல் அடைகிறார். ஆகவே அப்படியல்ல. மத்தேயு 13:23 சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பாருங்க, 100 பலனை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷம் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வாசி. ஆண்டவர் நம்மை 100 மடங்கு பலன் கொடுக்க விரும்புகிறார். 100 மடங்கு பலன் என்றால் வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள் 100 மடங்கு பலன் அடைவார். But he that received seed into the good ground is he that heareth the word and understandeth it, which also breathe fruit and bringeth forth some hundredfold, some 60, some 30. அழகா சொல்றாருங்க, 100fold, 100 மடங்கு. நம்ம 100fold 100 மடங்கு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லையா 60 மடங்கு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லையா 30 மடங்கு. முடியுமா? நிச்சயமா முடியும். எப்போ? வசனத்தை கேட்டு உணரும்போது. நிறைய மாற்றம் வந்தது. மரியாதை குறித்து நிறைய சம்பவங்களை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அப்படி அந்த குடும்பம் முழுவதும் நடத்தப்பட்ட விதமே அவள் ஒருத்தியாலே தான். நல்லா நீங்க கவனிக்கணும். வசனத்தை கேட்டா மாற்றம் அடைந்தார். அந்த வசனம் உள்ள வந்தவனே ஒரு மாற்றம் வந்தது. ஒரு நல்ல பங்கை அவர் பாதத்தில் அமர்ந்து அவள் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு நல்ல நிலத்தில், அப்போ நம்ம இருதயம் நல்ல இருதயமா இருக்கு.
உணர்வுள்ள இருதயமாய் இருக்கணும். நம்மை குற்றப்படுத்துகிற இருதயமாய் இருக்கக்கூடாது. நம்மை நியாயம் தீர்க்கிற இருதயமாய் இருக்கிறது அது கூடவே கூடாது. நல்ல மனசாட்சி இருதயத்துல இருக்கும். இந்த வசனத்தை கேட்டு 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 அவர்கள் 100 மடங்கு பலன் அடைவார். அந்த காலத்துல 100 மடங்குன்னா இந்த காலத்துல 1000 மடங்கு வசனத்தை கேட்டு நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கும். ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு வேணும். வசனத்தை கேட்டு இடர்கள் அடையக்கூடாது. வசனத்தை கேட்டு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்மை வளராதபடி தடுக்கக்கூடாது. ஆகவே வசனத்தை கேட்ட நாம் அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க. அதுதான் லூக்கா 8:21 சொல்ற. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சீஷர்கள் போய் சொல்றாங்க இயேசுவினிடத்துல, உன் தாயாரும் உன் சகோதரரும் உன்னிடத்திலே வந்திருக்கிறார். லூக்கா 8:19. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். என்ன அருமையான வார்த்தை பார். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டு நாம் அர்ப்பணிக்கிற வேளையில தேவனாகிய ஆண்டவர் நம்மை தாயும் சகோதரமாக பார்க்கிறார். தேவனுடைய வசனத்தை கேட்டு மார்த்தாள் தேவனுடைய வசனத்தை கேட்கவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டால். மரியாளோ தேவனுடைய வார்த்தையை அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கேட்கிறார். யோவான் 5:24 இயேசு கிறிஸ்து சொல்றார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தெளிவா சொல்றேன். என் வசனத்தை கேட்டு யார் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன அருமையான தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த வசனத்தை கேட்டு மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை கேட்கிறவர் மரணத்தை ஜெயிக்கிறவர், வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்ய அர்ப்பணிக்கிறவர்கள் மரணத்தை கூட ஜெயிப்பார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு
மரணம் நேரிடுகிறதா இருந்தால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டு குட்டியாவுடைய ரத்தத்தினாலும் மரணத்தை ஜெயித்திருக்க, மரணத்தையே ஜெயிக்க முடியும். வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் போது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாகிறது. அந்த வசனத்தை கேட்க கேட்க நாம் தேவனுடைய மகிமையான பலனை அடைய முடியும். ஆகவே வசனத்தை கேட்கிற அனுபவம் உடையவர்களாக நாம் இருப்பது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கான. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, வசனத்தை கேட்டு உணர்வடைந்த நாம் அநேகரை ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வருவதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனத்தை பேச, வசனத்தை பழக, வசனத்தில நம்ம அர்ப்பணிக்க, வசனத்தில் அதிகமான ஈடுபாடுடையவர்களாய் இருக்க தேவன் நம்மை கிருபையாய் அழைத்திருக்க சந்தேகமே இல்லை. ஆகவே தேவனால் அழைக்கப்பட்ட நாம் அவருடைய வசனங்களை கை கொண்டு அதன்படி செய்ய அவருக்குள்ளே நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசிய நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நாம் முத்திரை போடப்பட்டோம். நல்லா கவனிக்கணும். நம்ம நிறைய பேர் ரூபா நோட்டு பார்க்கிறோம். அந்த ரூபா நோட்டு மர கூழில் இருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு காகிதம், பேப்பர். அந்த பேப்பர் பணம் பிரிண்ட் பண்ற இடத்துல கொடுக்கப்பட்டு, ஒரு நாள் அதுல பார்த்தேன், இந்த 1000 ரூபாய் நோட்டு எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தேன், 500 ரூபாய் நோட்டு எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தேன். அந்த முதலாவது அந்த பேப்பரை 1000 ரூபாய் தாளுக்கு அளவு வைத்து அதை முதல்ல வெட்டுகிறார்கள், பண்டல் பண்டலா. இப்படி 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், வெறும் ஒயிட் பேப்பர். அது கட்டிங் பண்ணப்பட்டு பிரிண்டிங் பிரஸ்ஸுக்குள்ள போகுது. கொஞ்ச நேரத்துல பாருங்க, முன்னும் பின்னும் முத்திரையிடப்பட்ட ஒரு தாளாக வெளியே வருகிறது. அது பிரஸ்ல கட் செய்யப்பட்ட வரைக்கும் அது பேப்பர். அது பிரிண்டிங் உள்ள போன உடனே அதனுடைய மதிப்பு, பணம், காசு, துட்டு மாறுகிறது. எப்படி? அதுதான் நாம் புரிந்து கொள்ளணும். மரத்துல நம்ம ஒரு காட்டு மரமாக வாழ்ந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தம் செய்ய கூழாக்கி ஒரு பேப்பராக்கி, அந்த பேப்பராக இருந்த நம்மை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே
தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால முத்திரை போடும்போது வீணாக கிடந்த பேப்பர் தான் கனத்துக்குரியதாக, மரியாதைக்குரியதாக, யாராலும் செல்ல போகாமல் பண்ணாமல் இருக்கத்தக்கதாக ஒரு விலை மதிப்புள்ளதாக மாறும். அப்படி என்றால் நீங்களும் நானும் யார்? விலை மதிப்பு அற்றவர்கள். They are stamped in Jesus Holy Spirit. பரிசுத்த இயேசுவின் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டவர். நம்மை செல்ல போகாமற் பண்ண யாராலும் முடியாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முத்திரிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினால். உலக மக்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், வசதி இல்லாதவர்களாக தெரியலாம், அன்னாடங்காசிகளாக தெரியலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை மீட்டெடுத்து நம்மை முத்திரித்திருக்கிறார். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்படுகிறீர்கள் என்று நம்ம எபேசியர் 1:13 படிக்க. இந்த முத்திரை போடப்பட்ட நமக்கு அச்சாரம் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நம்முடைய ஆதாரம், அவரே நமக்கு தைரியம், அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு தீர்காயுசுமான. ஆகவே இந்த காலை வேளையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். முத்திரை போடப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் வேதத்திலே அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேட்கிறவர்களாக, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் 1 ராஜாக்கள் 4:34 சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். அதான் பைபிள் சொல்லுது, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறார். ஆகவே கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று மத்தேயு 11:15 சொல்ற, மத்தேயு 13:9 சொல்ற, மத்தேயு 13:43 சொல்ற. இப்படி கேட்கிறதற்கு காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில யாக்கோபு 1:19 படி, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர். இந்த வசனத்தை நம்ம கேட்டு உணர்வடைந்து பலன் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் உட்காரும். அன்றைக்கு இந்த மரியாதை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். லிட்டரலி she changed her. அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான். ஒரு வித்தியாசமானலாக மாறிவிட்டான். சாப்பாட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அவருடைய வசனம் எனக்கு உணவாகும். அது எலும்புகளுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும் என்று ஃபாதர் பாடினது போல அவருடைய வசனம் நமக்கு உணவு.
அவருடைய வசனம் நம்முடைய எலும்புகளுக்கு ஊன். இந்த வசனம் நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்தி தள்ளாடாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி இந்த வசனம் நம்முடைய காதுல கேட்டுக்கொண்டே இருக்கு. வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுக்கலாம். முடியுமா? கண்டிப்பா முடியும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.